ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹேர் டை பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் நம்ம செய்கிறோம். எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, கெமிக்கலும் கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மல்லி பவுடர் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது தோலை வந்து உளிக்காமல் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க, தோலோடையே சேர்த்துக்கோங்க. இது வந்து மாதுளம்பழ தோல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மாதுளம்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட்டிஷாக இருக்கணும், மாதுளம்பழத்தோட தோல். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வெந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலர் மாறி நல்லா சுண்டி வரப்போ தான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடரையும் இன்னொரு டீஸ்பூன் வந்துட்டு ஹென்னா பவுடரும் சேர்த்துருக்கோம், அதாவது மருதாணி பவுடர். இதை வந்து நல்லா வந்து வறுத்து நல்லா கருமையாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறி வரும், ப்ரௌன் கலராக வந்து அப்புறம் பிளாக்காக மாறும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, மாதுளம்பழத்தெல்லாம் போட்டு இதை வந்து வேக வச்சதை வந்து ஆறி போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி இது வந்து நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்துட்டு அரைஞ்சிருக்கு. இன்னும் பேஸ்ட் ஆகணும். தண்ணி விட்டு நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியேவும் பயன்படுத்தலாம். முடிக்கு ரொம்ப தெம்பு, நல்லா வந்து சத்து. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருமைத்தன்மை வந்து அப்படி தக்க வச்சுக்கும் நம்மளோட ஹேரில். இளநரை அப்படிங்கிறதே வராது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து மறுபடியும் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்து வச்சுருந்த ஆம்லா பவுடரும் மருதாணி பவுடரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிரும். அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கடையில் இந்த தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சு நல்லா வந்து சுண்ட வச்சுக்கலாம். கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சமயத்தில் நம்ம பவுட்ராக்கி வச்சுருக்கிற அந்த ஆம்லா பவுட்ரு ஹென்னா பவுடரே வந்து இந்த மாதிரி கருப்பாக்கி நம்ம இந்த இதிலேயே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறப்போ இதோட டை ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்கள் எப்படி டை ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துருச்சு, நல்லா பிளாக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் டை வந்து தலையில் அப்ளை பண்ணுறது தான் வேலை. இது நல்லா ஆறட்டும், இன்னும் கொதிக்க இருக்குது. இப்போ நல்லா புகை வருது பார்த்திங்கன்னா. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா வந்து ஊற விடுங்க. அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கருகருன்னு இருக்குங்க. இதை நான் தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தலை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட என்ன பிசு இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நேச்சுரல் தான், இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. அதனால நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கேல்ப்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்கிறது இது மாதிரி எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இது 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது செய்யுங்க. முடிஞ்சபட்சம் 1 தடவையாவது செய்யுங்க. இந்த ஹேர் டையை செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக இது எப்படி வந்து வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது. முடி கொஞ்சம் கூட கொட்டவே இல்லை. எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.